ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சக்கராம்பாளையம், திருச்செங்கோடு தாலுக், நாமக்கல் டிஸ்ட்ரிக். ஸோ டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th மேக்ஸில் 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ராவில் 6.7 சரிங்களா. 6.7 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸு. ஸோ அது மோஸ்ட் ஆஃப் ஒரு 99% பார்த்திங்கன்னா பப்ளிக்லேருந்து வந்து ஒரு கொஷின் வந்துட்டுருக்கும். அது என்னென்னா பெராமெட்ரிக், நான் பெராமெட்ரிக், வெக்டார் அண்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அதை தான் ஃபைண்ட் பண்ணுற எக்ஸசைஸ் இது. ஸோ இப்போ இன்றைக்கி அந்த கிளாஸில் வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொஞ்சம் எப்படி ஷார்ட்டாக ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த நான் பெராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் த வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ பாயிண்ட் 1 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் பேரலல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னு போது 2 லைன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ லைன் அப்படின்னு பார்க்கும்போது பேரலல் லைன் அப்படிங்கும்போது லைன்லேருந்து வெக்டரை சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இதில் வெக்டர் எப்படி சார் சூஸ் பண்ணுவோன்னா டினாமினேட்டில் இருக்கிறது எல்லாமே வெக்டார்ஸ். ஸோ இங்கே ஒரு வெக்டார் லைன், ஒரு லைன்லேருந்து ஒரு வெக்டார், அனதர் ஒரு லைன்லேருந்து இன்னொரு வெக்டார் சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1.2 வெக்டார்ஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டு. 1.2 வெக்டார்ஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பாயிண்ட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் கிவனில் இருக்கிற பாயிண்ட் 2i + 3j + 6k அது பாயிண்ட்ஸ் எழுதிட்டோம்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூவி. சார் நம்ம ஓல்டு டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா வெக்டர்ஸை யூவின்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கிறதாக நான் யூவின்னு எடுத்துட்டேன். ஸோ யூ வெக்டார். ஸோ யூ வெக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டினாமினேட்டில் ஃபஸ்ட்டு லைனுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெக்டார்ஸ், தட் மீன் 2i + 3j + k. செகண்ட் பார்த்தீங்கன்னா வி வெக்டார் 2i - 5j - 3k. ஸோ இதை ரைட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் வெக்டர் ஈக்குவேஷன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெக்டர் ஈக்குவேஷன் சொல்லிடுறது இதில் நான் பெராமெட்ரிக் கேட்டிருக்காங்க. ஸோ நான் பெராமெட்ரிக் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா வெக்டர் ஈக்குவேஷன் ஆர் வெக்டார் - ஏ வெக்டார் டாட் யூ வெக்டார் கிராஸ் வி வெக்டார் ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபார்முலா சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா யூ கிராஸ் வி தேவைப்படுது. ஸோ அதனால் நம்ம இங்கே யூ கிராஸ் வி வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ யூ கிராஸ் வியோட வேல்யூ நீங்கள் உங்களுக்கு தெரியும், டிடர்மெண்டில் போடுவீங்க IJK அப்படின்னு போட்டுட்டு. ஸோ ஐயோட கோஆர்டினேட்ஸ், JKயோட கோஆர்டினேட்ஸ், தென் வியிலிருந்து IJ கோஆர்டினேட்ஸ் எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன். யூ கிராஸ் வியோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா -4i + 8j - 16k. இப்போ இந்த ஈக்குவேஷனை கவனிங்க. இந்த ஈக்குவேஷனில் போய் அப்ளை பண்ணுறது பாருங்கள். ஆர் - ஏ, ஆர் வெக்டார் - ஏ வெக்டார் அப்படியே எழுதியாச்சு. டாட் யூ கிராஸ் வி, யூ கிராஸ் வின்னு எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆர் வெக்டார் - ஏ வெக்டார் அப்படியே ரைட் பண்ணிடுங்க. டாட் இந்த யூ கிராஸ் வி எழுதிருங்க. எழுதி பின்னாடி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா ஆர் வெக்டார் டாட் போட்டு நீங்கள் யூ கிராஸ் வி என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஆர் வெக்டார் டாட் இந்த யூ கிராஸ் வி என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து ரைட் பண்ணிடுங்க. ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் வர கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் எழுதி காமிச்சிருக்கேன். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது பாருங்கள் 2i + 3j + 6k இந்த வெக்டார்ஸ் டாட் இந்த யூ கிராஸ் வி இந்த க்ரீனிங்கில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மல்டிபிள் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். இந்த முன்னாடி இருக்கிற மைனஸை கன்சிடர் பண்ணாதீங்க, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ மட்டும் எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் 2 - 4 - 8, 3 × 8 24, 6 × -16 -96 சரிங்களா. இப்போ இதெல்லாத்தையும் நீங்கள் சம் பண்ணிங்க அப்படின்னா அதாவது -104 + 24 ஃபைனலாக -80 கிடைக்கும். என்ன வேல்யூ கிடைக்குதோ அந்த வேல்யூ அப்படியே எடுத்தாந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் -18 அப்படியே நீங்கள் எழுதிடலாம் சரிங்களா. ஈக்குவல் டு போட்டு என்ன கான்ஸ்டன்ட் -80னா -80 +80னா +80 அப்படியே ரைட் பண்ணுறீங்க. இது தான் வெக்டர் ஈக்குவேஷன்ப்பா, நான் பெராமெட்ரிக்கோட வெக்டர் ஈக்குவேஷன். சரி என்ன வேணும் அப்படின்னா இங்கே நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த i நெகட்டிவில் இருக்குது, அதனால் மைனஸால் மல்டிபிள் பண்ணுறேன். மைனஸால் மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அப்போ டோட்டலாக 4ஆல் டிவைட் பண்ணிடுறேன். -4 / -4 போட்டிங்கன்னா ஆர் வெக்டார் டாட் i - 2j + 4k = 20. இது வெக்டர் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சுப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நத்திங் பட் வெக்டர் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சுன்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஈஸியாக எழுதிடலாம். இங்கே பாருங்கள் ஐக்கு பதிலாக எக்ஸ்ன்னு எழுதுனா போதும், ஒய்க்கு பதிலாக ஐக்கு மீன் எக்ஸு, ஜேக்கு ஒய் எழுதுனா போதும், தட் மீன் -2y, கேக்கு இசட்னு எழுதிங்கன்னா போதும், தட் மீன் 4z = 20 சரிங்களா. ஸோ இதில் என்ன சார் ஈஸியாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மோஸ்ட் ஆஃப் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க.
இந்த பாருங்கள் ஆர் மைனஸ் ஏ டாட் யூ கிராஸ் வி இருக்கு இல்லையா, அங்கே தான் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. அந்த இடத்துல தான் நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஆர் வெக்டார் டாட் இந்த யூ கிராஸ் வி என்ன கிடைச்சதோ அப்படியே ரைட் பண்ணிக்கிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூவை எடுத்து மல்டிபிள் பண்ணிவிட்டு என்ன கான்ஸ்டன்ட் வருதோ அந்த கான்ஸ்டண்ட்டை நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிட்டால் வேலை முடிஞ்சுது. வெக்டர் ஈக்குவேஷன் எழுதிட்டிங்கன்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஐக்கு பதிலாக எக்ஸும் ஒய்க்கு பதிலாக ஜே, சரிங்களா, கேக்கு பதிலாக, ஸோ தட் மீன் ஐக்கு பதிலாக எக்ஸு, ஜேக்கு பதிலாக ஒய், கேக்கு பதிலாக இசட் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவாப்பா. ஸோ எல்லா சம்ஸுமே நீங்கள் இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம். இதில் ஒரு ஈஸியான வே என்னென்னா சார், நான் பராமெட்ரிக் கேட்டாங்க அப்படின்னா தான் நமக்கு ஈஸியான வே. ஏன்னா கார்ட்டீசியனுக்கு நீங்கள் ஃபார்முலா இல்லாமல் ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா, தேங்க்யூ. 1 செகண்ட் ஸ்க்ரோல் பண்ணுறேன். இது நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இது வெக்டார் ஈக்குவேஷன் பார்த்துங்க, வெக்டார் ஈக்குவேஷன் இப்படி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு சம்ஸ் பார்ப்போம்.